அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, கடவுள்கிட்ட நம்மளோட தேவை அதைய எப்படி சொல்லணும், அதை எப்படி நம்ம அவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்னத்த கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மனுஷனோட தேவை ரொம்ப அதிகமாயிருச்சு. அதோட எல்லா தேவைகளையும் கடவுள் பூர்த்தி பண்ண முடியாது. அதில் ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான தேவைகள்னு நிறையா நம்மளை சார்ந்தே இருக்கும். அதாவது நம்ம குழந்தைகளோட படிப்பாகட்டும், நம்ம குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கையாகட்டும், திருமண வாழ்க்கையாகட்டும், அடுத்தபடியாக குழந்தை பேராகட்டும், அதாவது அவங்க கன்சீவ் ஆகணும், அதுக்கப்புறம் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும். இப்படி நம்மளோட தேவைகளுக்கு அளவே இல்லை, அவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லா தேவைகளையும் கடவுளே பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டவோ எதிர்பார்க்கவோ முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவரோட வேலைப்பளுவை நம்ம கொஞ்சம் குறைக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஒரு தேவைக்காக கடவுள்கிட்ட வேண்டுறோம், என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு. அப்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் கண்ணுக்கு தென்பட்ட யாராவது நல்லா குழந்தை படிக்கும், ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்காது அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டுதுன்னா, உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு நோட் புக் ஆகட்டும், ஒரு பேனா பென்சில் அது மாதிரி கொடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு டியூஷன் ஃபீஸ், இல்லை ஒரு ஸ்கூல் ஃபீஸ், அது மாதிரி, இல்லை காலேஜ் ஃபீஸ், அதுக்கு ஃபுல்லாக என்னால் எல்லாம் கட்ட முடியாது. அதில் ஒரு சின்ன பங்கு உங்களால் ஒரு 100 கொடுக்க முடியும், ஒரு 500 கொடுக்க முடியும், ஒரு 1000 கொடுக்க முடியும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். அது கண்டிப்பாக கடவுளுக்கு போய் சேரும். கடவுள் என்ன நினைப்பாருன்னா, நீ நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சுருக்க, அந்த உள்ளம் தவிச்சிக்கிட்டு இருக்குது, நீ அதை புரிஞ்சு அதுக்கு செஞ்சுருக்க, அப்போது உன்னோட உள்ளத்தை நான் தவிக்க விடலாமா? அதனால் உன்னோட தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுவார். இது என்னோட அனுபவத்தில் கிடைச்ச ஒரு தகவல். அதை உங்கள் கூட இந்த வீடியோ மூலிமா பகிர்ந்துக்கிறேன். நான் போடுற இந்த வீடியோஸ் ஆகட்டும், நான் பேசுகிற இந்த தகவல்களும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது, புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன ஒரு விஷயங்களை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பகிர்தல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு பகிர்றதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் இருந்தாலும் போதும். நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டு நம்மளுக்கு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அன்பான நெஞ்சம் இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போது நான் எத்தனை அன்பு நெஞ்சங்களை சம்பாரித்து வச்சுருக்கேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய யோகக்காரி சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு உண்மையாலுமே நீங்கள்லாம் கிடைச்சது பெரிய பெரிய கிஃப்ட்.